சங்கீதாவோட புடவை அப்படியே நழுவி விழுது. ரவிக்கையோட அவள் உடம்பு தெரியுது. குடிபோதையில் வசந்த் அவளை பார்க்குறான். அந்த நேரத்துலையும் சொல்கிறான், என் மனசில் சாந்தி தான் இருக்கா, நீ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, கிளம்புன்னு. படுக்கை விரித்து போட்டேன் முள்ளாய் அவளின் நினைவுன்னு சாந்தியோட நினைப்பு உள்ள இருக்கிறதுனால வேற எந்த பொண்ணையும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் அவன் நினைக்க தயாரா இல்லை. சங்கீதாவும் வேணும்னே புடவையை நழுவ விட்டு அவனை கவர நினைக்கல. சங்கீதா வசந்தோட அத்தை பொண்ணு. சின்ன பிள்ளையில கூட வசந்துக்கு ஊட்டி விட்டுட்டு அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவ சாப்பிடுவா. இப்ப கூட வசந்த் 5 நாளா சாந்தியை நினைச்சு கஷ்டப்பட்டாலும் சாப்பிடாம இருந்தாலும் அவன் சாப்பிட்ட தட்டுல தான் இவ சாப்பிடணும்னு 5 நாள் இவளும் பட்டினி கிடப்பா. அவன் எத்தனை ட்ரெஸ் யூஸ் பண்ணாலும் அத்தனை ட்ரெஸ்ஸும் இவ ஆசையா துவைச்சி போட்டுட்டு காய வைக்கும் போது அவன் ட்ரெஸ் பக்கத்துல இவ ட்ரெஸ் அப்படியே ஒட்ட வச்சு ரசிச்சுப்பா. இப்ப கிளம்ப ரெடி ஆயிட்டா ஊருக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டுட்டே கிளம்புறா. பாவாடை கொஞ்சம் ஈரமாயிடுச்சு. வசந்தோட அக்கா சொல்றாங்க, பாவாடை ஈரமா இருக்கு பாருன்னு. உடனே இவ வசந்த பார்த்துக்கிட்டே சொல்றா, அவ்வளோ ஒன்றும் ஈரம் இருக்கிற மாதிரி தெரியலன்னு. ஒரு பையன் வந்து ரெட்டை ஜடை ஏன் போடலன்னு கேட்குறா. அப்போ இவ சொல்றா, ஆரம்பத்துல ரெட்டை ஜடையோட தான் போலான்னு நினைச்சேன், இப்போ ஒத்த ஜடையோடயே நான் போறேன்னு சொல்லுவா. அந்த அக்கா வந்து சரி ஊருக்கு கிளம்பியாச்சு, முக்கியமானது ஏதாவது விட்டுருக்க போற, ஒரு தடவை பார்த்துக்கன்னு சொல்லும்போது இவ வசந்த ஒரு தடவை பார்த்துப்பா. அப்படியே கிளம்ப போறோன்னு சொல்ல மாட்டா, போயிட்டு வரணும்னு சொல்ல மாட்டா, போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதோட நிறுத்தி கஷ்டப்பட்டே கிளம்பிடுவா. இப்படிலாம் இவன் லவ் பண்ணும்போது இவன் ஏன் சாந்தியை நினைக்கிறான்? சாந்தி யாரு அப்படின்னு பார்த்தா, இவன் பெரிய சிங்கர், 100கணக்கான லவ் லெட்டர் இவனுக்கு வரும். 108 தடவை ஒரே பொண்ணைய கூட இவனுக்கு லவ் லெட்டர் அனுப்பியிருக்கு. நிறைய பொண்ணுங்க சாமி கும்பிட்டுட்டு படியில இறங்கி வரும்போது கூட இவனை பார்த்துட்டா இவன் தான் சாமின்னு நினைச்சு வந்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. அப்ப கூட இந்த சாந்தி மேலேயே தான் இருப்பா. இவன் கேட்பான், ஏன் அவன் மட்டும் இறங்கி வரலன்னு. அதுக்கு இந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க, அவ எவனுக்காகவும் இறங்கி வர மாட்டான்னு. இதை கேட்கும் போதே இவன் மனசு இறங்கிடுது, காதல் ஆரம்பிச்சிடறான். அவளும் காதலிக்க ஆரம்பிச்சிடா. 2 பேரும் ப்ரொப்போஸ் பண்ணிக்கல. ஒரு டைம் வசந்த் வந்து சொல்றான், சிங்கப்பூர்ல இருந்து வெட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்துட்டேன், ரிசப்ஷன்லாம் பெருசா ரெடி பண்ணிட்டேன், பட்டு புடவை காஞ்சிபுரத்துல வாங்குறதா கொரநாட்டுல வாங்குறதான்னு தெரியலன்னு சொல்லும் போது அவ அமைதியாவே இருப்பா. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன், ஏன் அப்படி இருக்கன்னு சொல்லும் போது அவ அழுதுகிட்டே சொல்லுவா, உன் கல்யாணம்னு சொல்லு, ஏற்கனவே என் கல்யாணத்துக்கு பட்டு புடவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கார்டு எடுத்து வசந்த்னு எழுதி, உன் இனிஷியல் என்ன அப்படின்னு கேட்பா. என்னன்னு சொல்லுவான். என் வசந்த் அப்படின்னு எழுதுவா. இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னுவா. என் வசந்த் அப்படின்னு சொல்லுவா. 2 தடவை என் வசந்த்ன்னு இவ சொல்லிட்டாலேன்னு அதையே நினைச்சிட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அந்த அழுகிற நேரத்துலயும் இவ என் வசந்த்ன்னு எழுதியிருப்பா, கையில கொண்டு வந்து கொடுப்பா, புள்ளி வச்சிருக்க மாட்டான் எண்ணுக்கு பக்கத்துல. அவன் சொல்லுவான் புள்ளி வை அப்படின்னு சொல்லிட்டு. இவ கடைசியா என் வசந்த்ன்னு எழுதியிருப்பாளோ என்னமோ தெரியல, புள்ளி வைக்கல. புள்ளி அவ கை வைக்கும், ஆனா அவ கண்ணீர் போய் அந்த புள்ளியை அழிக்கும். எல்லா படத்துலயும் படம் ஆரம்பிச்சதும் கதை திரைக்கதை வசனம் போட்டுருவாங்க. ஆனா இந்த படம் ஆரம்பிச்சு 1.25 மணி நேரம் கழிச்சு இந்த காட்சி வர்றப்பதான் கதை திரைக்கதை வசனம் பாடல் டைரக்ஷன் போட்டு டி ராஜேந்திரன் போடுவாங்க.